வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். 1ஆம் தேதி பிரதமர் புதுவை வருகையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள். விழா நடைபெறும் மைதானத்தில் காவல்துறை ஆய்வு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள். அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. ஆபரேஷன் திரிசூல் சோதனை. குற்றவாளியிடமிருந்து பயங்கர ஆயுதங்கள் மற்றும் கஞ்சா பறிமுதல். புதுச்சேரியில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சல். மருத்துவரை அணுக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதியில் விடுபட்ட மக்களுக்கு பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் பரிசு பொருட்கள் கொடுத்து முடிவு பெற்ற நிலையில் பரிசு பொருட்கள் வாங்காதவர்களுக்கு லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன், கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் மக்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியின் போது காங்கிரஸ் கட்சிக்காரர்கள், கமலா அறக்கட்டளை விசுவாசிகள் உடனிருந்தனர். பிரதமர் மோடி 1ஆம் தேதி புதுச்சேரி வருவதையொட்டி நிகழ்ச்சி நடைபெற இருக்கும் மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து டிஐஜி மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழகம், கேரளா, அசாம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் விரைவில் நடைபெற உள்ளது. தேர்தல் நடைபெறும் மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக செல்கிறார். அதன்படி புதுச்சேரிக்கு வரும் 1ஆம் தேதி பிரதமர் மோடி வருகிறார். அன்றைய தினம் லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடைபெறும் அரசு விழாவில் பங்கேற்று பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அறிவித்து நலத்திட்டங்கள் வழங்கி பேசுகிறார். இதனிடையே பிரதமர் மோடி நிகழ்ச்சி நடைபெறும் மைதானத்தை புதுச்சேரி டிஐஜி சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டார். அதனை அடுத்து கூட்டம் நடைபெறும் இடத்திலேயே முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் மற்றும் அனைத்து சரக கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். அப்போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் காவலர்கள் எண்ணிக்கைகளை எந்தெந்த இடத்தில் அதிகப்படுத்த வேண்டும், அனுமதி பாதைகளில் சோதனை செய்வது குறித்தும், மேலும் பிரதமர் வந்து செல்லும் வரை மைதானத்தை சுற்றி அமைக்கப்பட உள்ள பாதுகாப்புகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் 2,31,000 சதுர அடி கொண்ட சுமார் 7 ஏக்கர் பரப்பளவு கொண்ட லாஸ்பேட்டை மைதானத்தில் 50,000 இருக்கைகளுடன் பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பார்க்கிங் வசதிகளுக்காக 12 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. மேலும் விழா மேடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதால் மேடை பகுதிகளில் தற்பொழுது இருந்தே காவல்துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பத்துக்கண்ணு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை வில்லியனூர் காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 70 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளான பத்துக்கண்ணு, உசுட்டேரி, கன்னியம்மன் கோவில் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லியனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினரை கண்டதும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் தப்பி ஓட முயன்ற போது காவல்துறையினர் இருவரையும் மடக்கி பிடித்தனர். இதனையடுத்து அவர்களிடம் இருந்த 70 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் வள்ளுவன்பேட்டையை சேர்ந்த கிருபானந்தம் மகன் தமிழ்ச்செல்வன், பலராமன் மகன் மணிகண்டன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து சட்டம் ஒழுங்கு காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு காவல்துறை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காவல் தலைமையகத்தில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை அமைதியான மற்றும் சீரிய ஜனநாயக முறையில் நடத்துதல்,
சட்டம் மற்றும் ஒழுங்கை முழுமையாக பேணுதல் ஆகியவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தேர்தல் காலத்தில் சட்டம் ஒழுங்கை உறுதிப்படுத்த தனித்தனி கண்காணிப்பு குழுக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணிக்கவும், அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் நேர்மையான தேர்தல் நடைபெற தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் இந்த முக்கிய கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் கோபி மருதுபாண்டி, பாஜக சார்பில் ரவுத்திரம் சக்திவேல், நாம் தமிழர் கட்சி சார்பில் ரமேஷ், தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுவாமிநாதன், கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் அத்வாலே, மாநில செயற்குழு உறுப்பினர் அஜித் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தனர். அனைத்து கட்சிகளின் ஒருமித்த ஒத்துழைப்புடன் மக்கள் நம்பிக்கையை உயர்த்தும் வகையில் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் நடத்த உறுதி மேற்கொள்ளப்பட்டது. படகு உரிமையாளர்கள் போராட்டம் காரணமாக மீண்டும் படகு சவாரிக்கு அனுமதி அளித்த நிலையில் இயக்கப்படும் சுற்றுலா படகுகளை கடலோர காவல்படை காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். புதுச்சேரியில் பாண்டி மெரினா, முருங்கம்பாக்கம், சின்ன வீராம்பட்டினம், தேங்காய்திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் ஆற்றின் முகத்துவாரம் வழியாக சுற்றுலா பயணிகளை படகு சவாரி அழைத்து செல்வது வழக்கம். அதன்படி கடந்த 19ஆம் தேதி வீராம்பட்டினம் பகுதியில் பெங்களூருவை சேர்ந்த சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகு முகத்துவாரத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் படகில் பயணம் செய்த பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது மகள் ஆபத்தான நிலையில் தற்பொழுது சிகிச்சையில் உள்ளார். இந்த நிலையில் சுற்றுலா படகு போக்குவரத்தை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. அரசின் நடவடிக்கையை கண்டித்து படகு உரிமையாளர்கள் சுற்றுலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து சுற்றுலா படகுகளை மீண்டும் இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததை தொடர்ந்து சுற்றுலாத்துறை மூலம் உரிமம் பெறப்பட்ட சுற்றுலா படகுகளின் போக்குவரத்து மீண்டும் துவங்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையில் காவல்துறையினர் பம்பாக்கிரபாளையம், பாண்டி மெரினா, அரிக்கன்மேடு பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மீண்டும் இயக்கப்பட்ட சுற்றுலா படகுகளை ஆய்வு செய்தனர். அதில் சுற்றுலா படகுகளின் உரிமம் மற்றும் முக்கிய ஆவணங்களை சோதனை செய்தனர். மேலும் பயணிகளுக்கு முறையாக லைஃப் ஜாக்கெட் வழங்க வேண்டும். அசம்பாவிதம் நடந்தால் மீட்பதற்கு ஓட்டுநருடன் மேலும் ஒருவர் பணியில் இருக்க வேண்டும். தீயை அணைக்கும் கருவி, தகவல் தொடர்பு சாதனம் முறையாக வைத்திருக்க வேண்டும். வாடகைக்கு இயக்கும் ஓட்டுநர் அனுமதி, உரிமம் நகலை கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டும். குறிப்பிட்ட தூரத்தை தவிர அதிக அளவில் பயணிக்க கூடாது என கடலோர காவல்படை காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் 85 படகுகள் எந்தவித பாதுகாப்பு விதிமுறைகளையும் பின்பற்றாமல், அரசு சார்பில் கொடுக்கப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்காமல் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் இயக்கப்பட்டு வருவதால் அதன் உரிமத்தையும் அனுமதியையும் ரத்து செய்ய வேண்டுமென சுற்றுலாத்துறைக்கு கடலோர காவல்படை சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் வைரஸ் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் சுயமாக மருந்து எடுக்காமல் மருத்துவரை அணுகுமாறு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுவையில் இரவில் குளிர், பகலில் வெயில் என மாறுபட்ட பருவநிலை நிலவுகிறது. இதனால் வைரஸ் காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை தொற்று வேகமாக பரவி வருகிறது. வைரஸ் காய்ச்சலால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலும் நாள்தோறும் மக்கள் சிகிச்சைக்காக காத்திருக்கின்றனர். இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைய 4 முதல் 10 நாட்கள் வரை ஆகிறது. காய்ச்சல் குறையாதவர்களுக்கு இரத்த பரிசோதனையும் நடத்தப்படுகிறது. தட்பவெப்பநிலை மாற்றத்தால் வைரஸ் காய்ச்சல் பரவுகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறைவாக உள்ளவர்களுக்கு காய்ச்சல் வந்தால் அதிக நாட்கள் இருக்கும். நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் குணமடைய 10 நாட்கள் ஆகும். காய்ச்சல் வந்தால் தனிமைப்படுத்திக் கொண்டு ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்ள வேண்டும். சுட வைத்து, ஆற வைத்து தண்ணீர் பருக வேண்டும். காய்ச்சல் வந்தவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக் கொள்வது ஆபத்தானது. இதனால் 2 நாட்களில் காய்ச்சல் குறைந்தது போல் தெரியும். அதன் பிறகு அடங்கியிருந்த வைரஸ் கிருமி வீரியத்தோடு வரும். எனவே காய்ச்சல் உள்ளவர்கள் அரசு மருத்துவமனையில் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவர் அறிவுரைப்படி மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் தேசிய சுதந்திர தின விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா என்ற தலைப்பில் சிறப்பான விழா நடைபெற்றது. 1948 முதல் 2026 வரை ஆண்டுகளை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி சிறப்புமிக்க முறையில் அமைந்தது. இந்த விழா
இலங்கை தூதரகம் சார்பில் தி லீலா பேலஸ் சென்னையில் சிறப்பாக நடத்தப்பட்டது. இலங்கை தூதரக அதிகாரிகள் கணேசன், கேத்தீஸ்வரன், கிருத்திகா தேவி, கேத்தீஸ்வரன் ஆகியோர் உடன் நிகழ்ச்சிக்கு சார்லஸ் குரூப் நிறுவனம் பிரதான ஆதரவாளராக இருந்தது. மேலும் பல முன்னணி நிறுவனங்கள் இணைந்து ஆதரவு வழங்கின. இந்த சிறப்பு விழாவில் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். ஜோஸ் சார்லஸ் மார்டினின் தாய் லீமா ரோஸ் மார்டின் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தொடர்ந்து நாட்டின் முன்னேற்றத்தையும் மறுவாழ்வையும் வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த நிகழ்வு பொதுமக்கள் மற்றும் அழைக்கப்பட்ட விருந்தினர்களின் பாராட்டை பெற்றது. இலங்கையை கட்டி எழுப்புவோம் என்ற உறுதியுடன் நாடு முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நடிகர் சரத்குமார் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஆபரேஷன் திரிசூல் சோதனையில் குற்றவாளிகளிடமிருந்து பயங்கர ஆயுதங்கள் மற்றும் கஞ்சா பொருட்களை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கு காவல்துறை தலைமை அதிகாரிகளின் உத்தரவின் அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு பாதுகாப்பு பணிகள் மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் ஆபரேஷன் திரிசூல் மூலமாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் வட்ட ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளான கோபாலன் கடை, கணுவாப்பேட், உத்தரவாகினிப்பேட் ஆகிய பகுதிகளில் அதிகாலை முதல் ரவுடிகள் மற்றும் குற்றவாளிகள் நடமாடும் இடங்களில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது அம்மா நகர் பிரதீப், கோபாலன் கடை குகன், கணுவாப்பேட் சந்துரு ஆகியோரிடமிருந்து வழிப்பறியில் ஈடுபடுவதற்காக மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் கணுவாப்பேட் விண்ணரசன், கோபாலன் கடை விஸ்வா ஆகியோரிடம் மறைத்து வைத்திருந்த 2 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் வழிப்பறி சம்பவம் மற்றும் கஞ்சா வைத்திருந்த குற்றவாளிகள் மீது கொலை, கொள்ளை போன்ற பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருந்தது தெரியவந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். அதேபோன்று ஆபரேஷன் திரிசூல் மூலமாக பல்வேறு குற்றவாளிகளை காவல் நிலையம் அழைத்து வந்து நடவடிக்கை எடுப்பதற்காக வில்லியனூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அனைத்து கட்சி பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் தேர்தல் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரியில் உள்ள தனியார் விடுதியில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், தலைமை செயலாளர், காவல்துறை இயக்குநர் ஜெனரல் மற்றும் புதுச்சேரி தேர்தல் துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர். தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார், தேர்தல் ஆணையர் SS தந்து, விவேக் ஜோஷி, துணை தேர்தல் ஆணையர்கள் மணிஷ் கார்க், பவன்குமார் சர்மா, சஞ்சய் குமார் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் இயக்குநர் ஜெனரல் ஆஷிஷ் கோயல் ஆகியோர் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த கூட்டத்தில் ஒவ்வொரு கட்சியாக கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை கேட்கப்பட்டது. புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 9,44,211 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் பெண் வாக்காளர்கள் 5,477,000, ஆண் வாக்காளர்கள் 4,43,595, மூன்றாம் பாலினத்தவர் 139 பேர் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மடுகரை வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை கிராமத்தில் அமைந்துள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மடிக்கணினியை சட்டப்பேரவை துணைத் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு மாணவிகளுக்கு வழங்கினார். பள்ளியின் துணை முதல்வர் செம்பியன், தலைமை ஆசிரியர் காயத்ரி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவர் தனபூபதி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகள் நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் மயான கொள்ளை விழா கடந்த வாரம் கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்.
தொடர்ந்து 9ஆம் நாளன்று தேரோட்டமும் மயான கொள்ளை நிகழ்வும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதன்படி அதிமுக சார்பில் மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்வில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான முக்கிய பிரமுகர்கள், இளைஞர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இதேபோன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர், முக்கிய பிரமுகர்கள், அனைத்து பிரிவு நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் பாஜக தொகுதி தலைவர் வசந்தராஜா ஏற்பாட்டின் பேரில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தொகுதி தலைவர் வசந்தராஜா அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர்கள், ஆறுமுகம் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். மயான கொள்ளை ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர், ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். சமூக சேவகர் ராமு நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் தனது ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்களிடம் தனக்கு ஆதரவு திரட்டினார். மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த தொழிலதிபரும் சமூக சேவகருமான ராமு கடந்த சில மாதங்களாக தொகுதி முழுவதும் உள்ள பொதுமக்களை வீடுகள் தோறும் நேரில் சென்று சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி ஹாட் பாக்ஸ் மற்றும் குக்கர் ஆகியவற்றை வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதியில் ராமு தனது ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்களை வீடு வீடாக சந்தித்து ஹாட் பாக்ஸ் மற்றும் குக்கர் வழங்கி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மணவெளி தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், உங்களுக்காக உழைப்பதற்காக 24 மணி நேரமும் என்னுடைய வீட்டின் கதவுகள் திறந்திருக்கும் என்றும், எந்த நேரமும் என்னை தொடர்பு கொண்டு தங்கள் பகுதியில் மின்சாரம், குடிநீர், வடிகால், வாய்க்கால் உள்ளிட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அதனை தீர்ப்பதற்கு ஓடோடி வந்து நடவடிக்கை எடுப்பேன். ஆதலால் எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கூறி பொதுமக்களிடையே வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி வரவேற்று, உங்களுக்கே வாக்களிப்போம், நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுங்கள் என்று கூறி வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியை சேர்ந்த ராமுவின் ஆதரவாளர்கள் பலர் உடனிருந்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு பகுதியில் சுமார் 6.50 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வகையான அடிப்படை வசதிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து பொதுமக்களின் அனைத்து வசதிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஏற்படுத்தி தந்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக இறுதிக்கட்ட பணிகளாக தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் முருகர் கோவில் குளத்தினை மேம்படுத்துவதற்காக சுமார் 4,14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். அதேபோல் பெரிய காலாப்பட்டு அம்மன் நகர் பகுதியில் சாலை வசதி, வள்ளலார் நகர் பகுதி 1 பிரதான சாலை வசதி, கிருஷ்ணசாய் நகர் பகுதியில் சாலை, மூகாம்பிகை நகர் பகுதி, ஆரோக்கிய கார்டன் பகுதி, டாக்டர்ஸ் நகர் மற்றும் அன்னை கார்டன் பகுதி, அம்மன் நகர் மற்றும் ஆஞ்சநேயர் கோவில் குளம் அருகே சாலை அமைக்கும் பணி, பெரிய காலாப்பட்டு, பாரதிதாசன் வீதி, அங்காளம்மன் கோவில் தெரு ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 6.30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வில் சண்முகாபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் உதவி ஆய்வாளராக வெற்றி பெற்று முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புதுச்சேரியில் நடைபெற்ற காவல்துறைக்கான உதவி ஆய்வாளர் தேர்வில் புதுச்சேரி சண்முகாபுரம் அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற 7 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதுச்சேரியில் காவல்துறை உதவி ஆய்வாளர்களுக்கான எழுத்து தேர்வு கடந்த 22ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இதில் 70 பேர் தேர்வு செய்யப்பட உள்ள நிலையில் அன்னை எஜுகேஷனல் அகாடமியின் மூலம் பயின்ற 7 பேர் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் நடைபெற்ற காவலர் தேர்வில் 10 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று சாதனை நிகழ்த்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வாழ்த்து பெற்றனர். முன்னதாக தேர்ச்சி பெற்ற 7 மாணவர்களுக்கு அன்னை எஜுகேஷனல் அகாடமியில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதுகுறித்து வெற்றி பெற்ற மாணவர்கள் கூறுகையில், வாழ்க்கையில் விடாமுயற்சி அவசியம். விடாமுயற்சி மற்றும் லட்சியம் இருந்தால் மட்டுமே நாம் எதிர்பார்த்த குறிக்கோளை அடைய முடியும்.
அந்த குறிக்கோளை அடைந்தால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்று தெரிவித்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக அன்னை எஜுகேஷனல் அகாடமி பயிற்சியில் இதுவரை 70 போட்டியாளர்கள் வெற்றி பெற்று அரசு பணியில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இதுவரை நடைபெற்ற அனைத்து அரசு பணி தேர்வுகளிலும் அன்னை எஜுகேஷன் அகாடமி போட்டியாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மேலும் யுடிசி மற்றும் எல்டிசி, பிசி, விஏஓ, டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கான புதிய சிறப்பு வகுப்புகள் 26ஆம் தேதி முதல் ஆரம்பித்து நடைபெற உள்ளது என்பது சிறப்பம்சமாகும். மணவெளி சுடலை வீதியில் எழுந்தரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 13வது ஆண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சுடலை வீதியில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 13வது ஆண்டு மயான கொள்ளை நிகழ்ச்சி வெகு விமரிசையான முறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் முன்னதாக 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு ஜலம் திரட்டி அபிஷேக ஆராதனையும் சாகை வார்த்தலும் சக்தி கரகம் வீதி உலா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான செவ்வாய்க்கிழமை காலை 6 மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு மேல் சன்னதியிலிருந்து சுவாமி அலங்காரத்துடன் மயானத்திற்கு சென்று மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களுக்காக காய்கறி மற்றும் பழ வகைகள், தானியங்கள் போன்ற பொருட்களை கொள்ளை விட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளரும் சமூக சேவகருமான ராமு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை தனி அதிகாரி, ஊர் பெரியோர்கள், விழா குழுவினர்கள், இளைஞர்கள், கிராமவாசிகள் செய்திருந்தனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கட்டுமான தொழிலாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஏஐடியூசி சங்கத்தினர் பிரம்மாண்ட தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று காலை 9:30 மணியளவில் கொக்கு பார்க் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் பங்கேற்ற எழுச்சிமிகு பேரணி தொடங்கியது. முழக்கங்களை எழுப்பியபடி வந்த தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடி அலுவலகத்தை வந்தடைந்தனர். மத்திய மற்றும் மாநில அரசுகள் கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தை முடக்கக்கூடாது என்றும் நிறுத்தப்பட்ட தீபாவளி உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதும் இவர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. இந்த போராட்டத்திற்கு சங்க தலைவர் விஸ்வநாதன் தலைமை தாங்கி வழி நடத்தினார். நலவாரிய அலுவலகத்தின் முன்பு தொழிலாளர்கள் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். பெண்களுக்கு 50 வயதிலும் ஆண்களுக்கு 55 வயதிலும் மாதம் 6000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். 2.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீராம்பட்டினம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூட பகுதிகளில் நடைபெறவுள்ள வளர்ச்சிப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் ஆலய தேரோடும் வீதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 1,42,00,000 ரூபாய் செலவில் மேல்நிலை மின்சார கம்பிகளை மும்முனை புதைவடமாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கண்காணிப்பு பொறியாளர் செந்தில்குமார், செயற்பொறியாளர் உமேஷ் சந்திரா, லங்கா கிருஷ்ணா ராவ், உதவி பொறியாளர் சசிகுமார், இளநிலை பொறியாளர் லூர்துராஜ், கதிரவன் மற்றும் மின்துறை ஊழியர்கள், பஞ்சாயத்தாளர்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நுண்கலைத்துறை கட்டிடத்தின் 2ஆம் தளத்தினை 53,29,000 ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதேபோன்று அரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் நடனத்துறையை சுமார் 47 லட்சம் ரூபாய் செலவில் கட்டிடத்தை மேம்படுத்தும் பணிக்கு பூஜை நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். 2 நிகழ்ச்சிகளிலும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தமிழரசன், பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக போக்குவரத்து துறை ஆணையரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் புதுச்சேரி ரிக்ஷா ஆட்டோ ஓட்டும் மகளிர் தொழிலாளர்களுக்கு புதுச்சேரி நகராட்சி மூலமாக வழங்கப்பட்ட ஆட்டோ ரிக்ஷா தரமற்றவை, அந்த ஆட்டோக்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, அடையாள அட்டை மற்றும் பாதுகாப்பு இல்லை,
மற்றும் அந்த தொழிலாளர் மகளிர்களுக்கு நிரந்தர வருவாய் இல்லை. இந்த குறைகளை தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் ராஜா, பொருளாளர் செல்வகுமார் முன்னிலையில் ராஜ்குமார் ஏற்பாட்டில் புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் அம்மன் சந்தா அவர்களை சந்தித்து தொழிலாளர்களுக்கான உரிய பாதுகாப்பு, பல கட்ட கோரிக்கைகளை வைத்து அதனை விரிவாக செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். மேலும் ஆணையர் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொழிலாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தலித் பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் தெரிவித்தனர். பாண்டி பைக் கேர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. பாண்டி பைக் கேர் டெக்னீஷியன் அசோசியேஷன் சார்பில் 3ஆம் ஆண்டு விழா கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு காவல் ஆய்வாளர்கள் பாபுஜி மற்றும் ஆறுமுகம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் JK ராதாகிருஷ்ணன், ஆகாஷ் ஆட்டோமொபைல்ஸ் பிரைவேட் லிமிடெட், ராஜவேல் ராஜாமணி, ஹீரோ ராம் பிரசாத் ஆகியோர் தலைமை உரை வழங்கினர். நிகழ்ச்சியில் பாண்டி பைக் கேர் டெக்னீஷியன் அசோசியேஷன் கௌரவ தலைவர் லெனின் வரவேற்புரை வழங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் கணபதி வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்கள் திருச்சியிலிருந்து செல்வம், ராமநாதபுரத்திலிருந்து குமாரவேல், திருவாரூரிலிருந்து ஜமால் முகமது, வெல்வம் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குனர் வடிவேலன், தஞ்சை மாநில பைக் கேர் அசோசியேஷன் அறிவழகன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்கள், அடையாள அட்டை வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சென்னையிலிருந்து மனோகர், சிதம்பரத்திலிருந்து கோபு, விழுப்புரத்திலிருந்து சக்திவேல், நாமக்கல்லில் இருந்து சண்முகசுந்தரம், செஞ்சியிலிருந்து ரமேஷ், மன்னார்குடி மணிமாறன், சென்னை ஏழுமலை, நாமக்கல்லில் இருந்து ராஜா, திருத்தணி கோட்டி, சென்னை விஸ்வநாதன், குடியாத்தம் ரமேஷ், வள்ளியூரில் இருந்து சிதம்பரம் ஆகிய பைக் கேர் மாநில நிர்வாகிகள், தமிழகத்தில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழா நிறைவாக அனைவருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டு தேசிய கீதம் பாடப்பட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஸ்டாலின் மகளிர் படையினர் ஒவ்வொரு வீடாக சென்று கழக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் வடக்கு மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் வெல்லும் தமிழ் பெண்கள் பயிற்சி பரப்புரை கூட்டம் தீவனூரில் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர்கள் மயிலம் யோகேஸ்வரி மணிமாறன், வல்லம் அமுதா ரவிக்குமார், மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் திலகவதி விஜயகுமார், பொதுக்குழு உறுப்பினர் சாந்தி ஏழுமலை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு ஸ்டாலின் மகளிர் படையினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இக்கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், தலைமை தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா, ஒன்றிய செயலாளர்கள் அண்ணாதுரை, மணிமாறன், ராஜாராம், சொழியன், துரை இளம் வழுதி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ் ஏற்பாட்டில் மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு அறுசுவை அன்னதானத்தை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் துவக்கி வைத்தார். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள், ஜெயபிரகாஷ், சக்திவேல், வடபழனி, ராஜ்மோகன், பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், நகர அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார், ஜெயஸ்ரீ, ஜெயவேல், விழுப்புரம் மண்டல தகவல் தொடர்பு பிரிவு தலைவர் காமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் மாவட்ட மகளிர் அணி சார்பில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் முஸ்லிம் பள்ளி அருகே மாவட்ட மகளிர் அணி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்ச்செல்வி செல்லபெருமாள் ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான CV சண்முகம் தலைமை தாங்கி வழங்கினார். இதில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன், நகர செயலாளர் ரூபன்ராஜ், மாநில நிர்வாகி ஏழுமலை, மாவட்ட நிர்வாகிகள் தீனதயாளன், வெங்கடேசன், ஆனந்தி அண்ணாதுரை, ஜெயபிரகாஷ், சக்திவேல், TK குமார், நல்லிமதி, பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன், விழுப்புரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் காமேஷ்,
அதிமுக நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார் உள்ளிட்ட மகளிரணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மயிலத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலம் அல்லது விக்கிரவாண்டி தொகுதியை காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலத்தில் காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதற்கு வட்டார தலைவர் மெடிக்கல் செல்வம் தலைமை தாங்கினார். வட்டார தலைவர்கள் காத்தவராயன், இளவழகன், புவனேஸ்வரன், நகர தலைவர்கள் குமார், சூரியமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில பொதுக்குழு உறுப்பினர் இளகண்ணன் கலந்து கொண்டு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மயிலம் அல்லது விக்கிரவாண்டி தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்குவது பற்றி விளக்க உரையாற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் மாவட்ட துணைத் தலைவர்கள் குருசாமி, இருதயராஜ், ஐடி விங் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன், மாவட்ட செயலாளர் அர்ஜுனன், பாபு, முத்து, நாராயணன், வட்டார துணைத் தலைவர் சீதாபதி, தமிழரசி, மனித உரிமை சக்திவேல், சுப்பிரமணி, கோவிந்தராஜ், நாயுடு, ராஜ்குமார், கார்த்திகேயன், துரைசாமி, ஏழுமலை, கண்ணன், பிரபு, மணிமாறன் உட்பட மேலும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1ஆம் தேதி பிரதமர் புதுவை வருகையையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள். விழா நடைபெறும் மைதானத்தில் காவல்துறை ஆய்வு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள். அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. ஆபரேஷன் திரிசூல் சோதனை. குற்றவாளியிடமிருந்து பயங்கர ஆயுதங்கள் மற்றும் கஞ்சா பறிமுதல். புதுச்சேரியில் பரவி வரும் வைரஸ் காய்ச்சல். மருத்துவரை அணுக சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.